வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிரபுமுத்தியா. நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் குவாண்டம் நம்பர்ஸை பார்த்தோம். அதில் கேஎஸ்எல், எல்எஸ்எல், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா என்ன, அசிமுதல் குவாண்டம் நம்பர்னா என்ன, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னா என்ன, ஸ்பின் குவாண்டம் நம்பர்னா என்ன, ஒரு எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதோடைய எனர்ஜி ஸ்டேட், அது மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போது ஆஃபா பிரின்சிபல், ஹுண்ட்ஸ் ரூல், பவுலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல், இது எல்லாம் எதை குறிப்பிடுதுன்னா, ஒரு எலக்ட்ரான் எப்படி ஆர்பிட்டாலில் போய் ஃபில் ஆகுது, அதில் வேரியஸ் எனர்ஜி ஸ்டேட் எந்த எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸில் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஆஃபா பிரின்சிபல், பவுலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல், ஹுண்ட்ஸ் ரூலில் ஒரு எலக்ட்ரான் எப்படி வேறு எனர்ஜி ஸ்டேட்னா எலக்ட்ரான் எப்படி போய் அதில் ஃபில் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த 3 ரூல்ஸும். இந்த 3 ரூல்ஸையும் நம்ம கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ், ஓகேங்களா, இது அடுத்த இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃபா பிரின்சிபல், ஹுண்ட்ஸ் ரூல், பவுலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல், இது 3ஐயும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ ஆஃபா பிரின்சிபலை ஃபஸ்ட்டு பார்ப்போம். டெஃபினேஷன் என்னென்னா, எலக்ட்ரான்ஸ் ஃபில் லோயர் எனர்ஜி அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் பிஃபோர் ஃபில்லிங் ஹையர் எனர்ஜி 1. இவ்வளோ தான் ஆஃபா பிரின்சிபல். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரான் ஃபில் த லோயர் எனர்ஜி, ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு லோயர் எனர்ஜி, நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் உள்ளது லோயர் எனர்ஜி. அதுக்கு அடுத்துள்ள ஹையர் எனர்ஜி இது, அதுக்கு அடுத்துள்ள ஹையர் எனர்ஜி இது, அடுத்தடுத்த ஹையர் எனர்ஜி லெவலில் போயிருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் ஃபில்ஸ் லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் பிஃபோர் ஃபில்லிங் ஹையர் எனர்ஜி 1. ஓகே, இதுதான் ஆர்பிட்டால். அப்போ லோயர் எனர்ஜி ஆர்பிட்டாலில் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிட்டு தான் அடுத்தடுத்த ஹையர் எனர்ஜி லெவலில் போகும். ஓகேங்களா. அப்படி கே செல், இது கே செல், இது எல் செல், இது எம் செல், என் செல் அப்படின்னு இதை பற்றியான செல்லுனா என்னங்கிறது குவாண்டம் நம்பர்ஸ் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்கை போடுறேன். இப்போ கே செல், எல் செல், எம் செல், கே செல்லில் 1s ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்கும். எல் செல்லில் 2s ஆர்பிட்டால், 2p ஆர்பிட்டால் இருக்கும். எம் செல்லில் 3s, 3p, 3d, 4 என் செல்லில் 4s இப்படி ஆரம்பிக்கும். இதுதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1, 2, 3 அப்படின்னா, ஓகேங்களா, இப்படியே இருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1sல ஃபில் ஆகிட்டு தான், அதாவது லோயர் எனர்ஜி லெவல் 1s தானே, லோயர் எனர்ஜி லெவல் 1sல ஃபில் ஆகிட்டு தான் 2sல ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் தான் 2pல ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் தான் 3sல ஃபில் ஆகும், 3pல ஃபில் ஆகும் அப்படிம்பாங்க. இந்த 3d, 4s அது மட்டும் கொஞ்சம் மாறும். அது எப்படி மாறும் அப்படிங்கிறத அங்கே பார்ப்போம். ஓகேங்களா. இதுதான் ஆஃபா பிரின்சிபல். இப்போது 1s, 2s, 2p, 3s, 3p, 3d, 4s, 4p, 4d, 4f, 5s, 5p, 5d, 5f, 5g வரையும் வரையும். ஆனால் நம்மளுக்கு இப்போ இருக்கிற எலமெண்ட்டு இந்த நம்பருக்குள்ளே தான் இருக்குதுங்கிறதுனால நம்ம இதோட எழுதிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ எனர்ஜி லெவல் எப்படி லோயர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜி போகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த நம்பர்ஸ். ஓகேங்களா. இதை எப்படி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதுக்காக தான் நான் ஏற்கனவே கோடு போடாமல் வச்சுருக்கிறேன். இப்போ நான் கோடு போடுவேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒவ்வொரு கோடு போடுங்க, அதுக்கப்புறம் ஏரோ போடுங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு லைன் போடுவேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. இது எல்லாத்துலேயுமே ஆரோ போட்டுக்கிடுங்க. ஆரோ போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றும் இன்டர்மீடியட்டில் ஒரு லைன், அப்படியே ஒரு இடையில ஒரு லைனை போட்டு அதே மாதிரி ஜாயின் பண்ணுங்க ஒவ்வொன்றையும். இதை இப்படியே ஆரப்பட்டுருங்க. இங்கேருந்து 1sலேருந்து திரும்பி போய் திரும்பி வரும்போது தான் 2s அப்படிங்கிற ஒரு மீனிங் தான். ஓகேங்களா. இப்போ இந்த ஒவ்வொன்றையும் இப்படி ஆரோ போட்டுங்க, திரும்பி போகாத இப்படி ஆரோ போட்டுங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். 1sலேருந்து வந்து அதுக்கப்புறம் 2s, 2sலேருந்து திருப்பி வந்து அதுக்கப்புறம் 2p, 2pலேருந்து 3s, 3sலேருந்து திருப்பி 3p, 3pலேருந்து 4s,
4sலேருந்து வந்து அதுக்கப்புறம் தான் 3D. இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருக்க முடியாது. ஓகேங்களா? 3s 3p 3D ஃபில் ஆகாமல் இங்கே பாருங்கள் 3p 4s ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் 3D, அதுக்கப்புறம் 4p, அதுக்கப்புறம் 5s முடிஞ்சதுக்கப்புறம் தான் 4D, 5p, 6s முடிஞ்சதுக்கப்புறம் தான் 4f. இதுதான் வந்து அடுத்தடுத்த லெவல். இதுதான் எனர்ஜி ஸ்டேட், இது லோயர் எனர்ஜி, அதை அடுத்தோட ஹையர் எனர்ஜி இப்படி வந்துடும். ஓகேங்களா? இந்த எனர்ஜி இதுதான் எனர்ஜி ஸ்டேட் அப்படிங்கிறது. அந்த எனர்ஜி ஸ்டேட்டை வரிசைப்படுத்தும் போது இதுதான் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல். இப்படி தான் எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 26th எலமெண்ட் அப்படின்னு வைங்க. 26th எலமெண்ட்டுக்கு எப்படி ஃபில் ஆகும்? இப்போ ஒவ்வொன்றிலையும் 1sனா அது s ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு அந்த குவாண்டம் நம்பர்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். s ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், p ஆர்பிட்டலில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், d ஆர்பிட்டலில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், f ஆர்பிட்டலில் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்னாச்சு? அப்போ 26th எலமெண்ட்டுக்கு நம்ம இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இது வரையணும். எப்படி ஒரு எனர்ஜி லெவல் வரையணும் அப்படின்னா 1s2 நெக்ஸ்ட்டு 2s2 2p 6 1s2 2s2 2p 6 3s2 3s2 3p 6. இப்போ எத்தனை எலக்ட்ரான் முடிஞ்சிருக்கு? 2 4 4 10 12 18 எலக்ட்ரான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அப்போ 3pக்கு அடுத்து என்ன வரணும்? 3pக்கு அடுத்து 4s வரணும். அப்போ 4s2. ஓகேங்களா? இப்போது இதோட 18 முடிஞ்சிச்சு, 4s2 20 முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் எத்தனை இருக்குது? 6 தான் இருக்குது. நம்ம 26th தானே பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ரிமைனிங் 6 இருக்குது. அந்த 6ம் 3Dயில் வந்துடும். 4s முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வரணும்? 3D வரணும். அப்போ அந்த மீதி இருக்கிற 6ம் 3Dயில் வந்து மொத்தம் 10 எலக்ட்ரான் இருக்கணும். இப்போ 3D6 அப்படின்னாச்சு. இதுதான் வந்து 26th எலமெண்ட். 26th எலமெண்ட்டுடைய ஆஃப் ஆஃப் பிரின்சிபிள் எனர்ஜி ஸ்டேட். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆஃப் ஆஃப் பிரின்சிபிள். இதுதான் ஆஃப் ஆஃப் பிரின்சிபிள் சொல்லுது. சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கிற தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம ஹுண்ட்ஸ் ரூல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஆஃப் ஆஃப் பிரின்சிபிள் எனர்ஜி ஸ்டேட். எலக்ட்ரான் ஃபில் ஆகுறது லோயர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜியை நோக்கி போகும். ஆஃபாங்கிற வேர்டோட மீனிங்கை வந்து ஜெர்மன் வேர்டு பில்டிங் அப், அதாவது கீழேருந்து மேலே மேலே போகிறது, பில்டிங் அப் அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போ ஹுண்ட்ஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒவ்வொரு எஸ் ஆர்பிட்டாலையும் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கும். அதில் 2 எலக்ட்ரான் இருக்கும். ஒன்று அப் ஸ்பின், இன்னொன்று டவுன் ஸ்பின். அதாவது ஒன்று பாசிட்டிவ் சைன், இன்னொன்று நெகட்டிவ் சைன். அப் ஸ்பின்னா பாசிட்டிவ் சைன், நெகட்டிவ்னா டவுன் ஸ்பின்னா நெகட்டிவ் சைன். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இப்போது பி ஆர்பிட்டாவில் 3 பாக்ஸ் இருக்கும், 6 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். டி ஆர்பிட்டாவில் 5 பாக்ஸ் இருக்கும், 10 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். எஃப் ஆர்பிட்டாவில் 7 பாக்ஸ் இருக்கும், 14 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஓகேங்களா? இப்போது மேல் நோக்கி உள்ளது எல்லாமே ஆரோ வந்து இப்படி போட்டிருப்பாங்க. இது மேல் நோக்கி போட்டிருக்குது அப் ஸ்பின், கீழ் நோக்கி போட்டால் டவுன் ஸ்பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பாக்ஸில் எஸ் ஆர்பிட்டல் அப்படின்னா அப் ஸ்பின், டவுன் ஸ்பின். இதில் எப்படி எலக்ட்ரான் இப்போ 3 பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இப்படி ஃபில் ஆகிடாது. ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் இப்படி ஃபில் ஆகிடும், இப்படி ரெண்டாக ஃபில் ஆகாது. அப்போ எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு அப்பர் சைன் உள்ள எல்லாமே ஃபில் ஆகிடும். இதுதான் ஹுண்ட்ஸ் ரூல். இப்போ டெஃபினேஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவரி ஆர்பிட்டால் இன் எ சப்செல் இஸ் singly occupied. First singly occupied before any orbital is doubly occupied. எந்த ஆர்பிட்டாலும் doubly occupied க்கு முன்னாடி singly occupied first நடந்துரும் அப்படிங்கிறது தான் first point. ரெண்டாவது point, all of the electrons in singly occupied orbitals have the same sign. இங்க பாருங்க ஒரே சைன் தான், எல்லாமே பாசிட்டிவ் தான். அப் ஸ்பின் அப் ஸ்பின் அப் ஸ்பின் எல்லாமே சேம் சைன் தான். இதுதான் வந்து ஹுண்ட்ஸ் ரூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜனுக்கு 7 அட்டாமிக் நம்பர் 7 என்ன எப்படி 1s2 2s2 2p3 இருக்கணும். 2s2 எப்படி வந்துச்சு? ஓகே, 1s2 ஃபர்ஸ்ட் ஃபில் ஆயிடும். ஒன்றுக்கு அடுத்து போகும்போது இது ஃபில் ஆயிடும். ஓகேங்களா? ஒரே ஆர்பிட்டாலில் தான், ஒரே எனர்ஜி ஸ்டேட்டில் தான் இது வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ 2s2னா ஃபில் ஆகிடும்.
இப்போது 2p3ல் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதை பற்றி யோசிக்கும். ஓகேங்களா? இப்போது இன்கேஸ் ஆக்சிஜனாக இருந்தது அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 8 வரும்போது என்ன, இப்போ 7 முடிஞ்சிச்சு, அப்போ தான் அடுத்ததை ஆப்போசிட் சைடில் ஃபில் ஆகும். இதுதான் ஹுண்ட்ஸ் ரூல். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன விஷயத்தையே மறுபடியும் சொல்லிக்கிறேன், அதே ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றுற மாதிரி வரும். அதுக்காக நான் என்னுடைய சென்டென்ஸை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள் வீடியோவை, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து பவுலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபிள். பவுலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபிள்ங்கிறது குவாண்டம் நம்பர்ஸ் 4ன்னு சொல்லியிருக்கேன். எந்த ஒரு 2 எலக்ட்ரானுக்கும் சேம் குவாண்டம் நம்பர் இருக்காது. அதே மாதிரி ஒரே எலக்ட்ரானுக்கு 2 குவாண்டம் நம்பர் இருக்காது. இது ரெண்டுமே பவுலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபிள் தான். ஓகேங்களா? இப்போ குவாண்டம் நம்பர்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n = 1 2 3 4 அப்படின்னு வைங்களேன். n = 3 அப்படின்னா தேர்ட் செல் m செல், அப்போது l = -2ன்னு வைங்களேன். ஓகேங்களா? l = 2ன்னு வைங்க. அப்போ ml = -2, s = +1/2 +1/2ன்னு வைங்க. இப்போ என்னாச்சு, n = 3, 2 என்னன்னு சொல்லியிருக்கேன் p ஆர்பிட்டால். இது கொஞ்சம் ஏற்கனவே உள்ள வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோ கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ நான் 3ன்னு எழுதுகிறேன், pன்னு எழுதுகிறேன், இப்போ ml = இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் குவாண்டம் நம்பர்ஸ் ஏற்கனவே உள்ள வீடியோவில் நான் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் நான் இதை ஈஸியாக இப்போ சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேங்களா? அப்போ என்னாச்சு, n = 3ங்கிறதுனால 3, l = 2ங்கிறதுனால l = 2னா d ஆர்பிட்டால். ஓகே, l = 0 இருந்தால் s ஆர்பிட்டால், l = 1 இருந்தால் அது p ஆர்பிட்டால், l = 2 இருந்தால் d ஆர்பிட்டால். அப்போ 3d, ml = -2. ஓகேங்களா? அப்போ -2னா என்ன வரணும், ஃபஸ்ட் ஆர்பிட்டல் உள்ள -2 -1 0 1 2. ஓகேங்களா? அப்போ -2னா இந்த இடம். ஓகேங்களா? அப்போ 3d1 இந்த ஸ்பின்னு ஆக்சுவலாக d ஆர்பிட்டலில் 3d ஆர்பிட்டலில் ஒன்று. அப்போ 3d1 இதுதான் வந்து இப்போ கொடுத்த குவாண்டம் நம்பர்ஸ். ஓகேங்களா? இன்கேஸ் இப்போ d2 இருந்தால் d1க்கு மறுபடியும் இந்த இப்படி ஒன்று வரவே முடியாது. ஒரே இதில் ஒரே நம்பரில் இந்த s = -1/2 தான் வந்தால் அது இப்படி வருமே ஒழிய +1 வராது. ஓகேங்களா? அதுதான் இந்த குவாண்டம் நம்பர்ஸ். நோ 2 electrons have the same quantum numbers அப்படிம்பாங்க. நோ 2 electrons in the same atom can have identical values of all 4 their quantum numbers அப்படின்னு சொல்கிறாங்க. 2 எலக்ட்ரானுக்கு சேம் குவாண்டம் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் மாதிரி ஆகும். இப்போ n = 3னா l = இப்போ -2 வரலாம், -2 இல்லை -1 இருக்கும். இப்போ இந்த இடத்துல -1 வைங்க. ஓகேங்களா? d ஆர்பிட்டால் l = -1 இருந்தால் இந்த இது. ஓகேங்களா? அப்போ 3d2 ஆகும், 3d2 இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ 3 இருந்தால் அப்போ மறுபடியும் ப்ளஸ் இந்த இடத்துல +1/2 இருக்கலாம். ஏதாவது ஒரு நம்பர் மாறிடணும். அதனால தான் இந்த 4 குவாண்டம் நம்பரும் இந்த 4 குவாண்டம் நம்பருமே சேமாக இருக்க முடியாது. ஒரு எலக்ட்ரானுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு எலக்ட்ரானுக்கு சேமாக இருக்க முடியாது. ஓகேங்களா? அதுதான் வந்து no 2 electrons in the same atom can have identical values of all 4 of their quantum numbers. ஓகேங்களா? இதுதான் வந்து சிம்பிளாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்கும் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட கொஞ்சம் தெளிவாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நான் எடுக்கிற எல்லா வீடியோவுமே 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் காலேஜ் லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னமும் உங்களுக்கு காலேஜ் பசங்களும் இதை கவனிக்கலாம். ஏன்னா நிறையா 11th 12th இதை படிக்காமல் தான் வர்றீங்க. நான் காலேஜ்லேயும் பாடம் எடுக்கிறேன், 11th 12th பாடம் எடுக்கிறேன். அதுக்காக இதை நான் சொல்கிறேன். காலேஜ் பசங்களுக்கும் இதை பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஒரு மெட்டீரியல் சயின்ஸோ இல்லை ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் இது எல்லாமே என்னுடைய வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். உங்களுக்கு எது புரியலை அப்படிங்கிறதோ அதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ எனக்கு இந்த சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில்
நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.